பல பெண்களை காதலித்து ஏமாற்றிய குமரியை சேர்ந்த காதல் மன்னன் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள நேதமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் லிஜின், வயது 27. இவருக்கும் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான பெண் என்ஜினியருக்கும் இருவீட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் கடந்த 2ஆம் தேதி சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு தேவாலயத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது. முன்னதாக கடலூரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மணமகன் லிஜின் தன்னை காதலித்து திருமணம் செய்து ஒரு வருடம் குடும்பம் நடத்தி ஏமாற்றிவிட்டதாகவும், தற்போது வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இருப்பதாகவும், மணமகனை தன்னுடன் சேர்த்துக் வைக்க வேண்டும் எனவும் கூறி திருமணத்தை தடுத்து நிறுத்த முயன்றார். ஆனால் லிஜின் அவரை திருமணம் செய்து கொண்டதற்கான எந்தவித ஆவணங்களும் இளம்பெண்ணிடம் இல்லை. இதனால் அவர் பணம் பறிக்க நாடகமாடுவதாக கருதிய இருவரது பெற்றோர்களும் தண்டையார்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு பெண் என்ஜினியருக்கும் லிஜினுக்கும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்த பிறகு பெண் வீட்டாருக்கு லிஜின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. எனவே அவர்கள் ரகசியமாக லிஜின் குறித்து விசாரித்தனர். விசாரணையில் லிஜின் பல பெண்களை காதலித்து ஏமாற்றியதும், இது தொடர்பாக அவர் மீது போலீஸ் நிலையங்களில் புகார் இருப்பதும் தெரிந்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் லிஜினின் செல்போனை அவரது மனைவியான பெண் என்ஜினியர் ஆய்வு செய்தார். அதில் லிஜினுக்கு இன்ஸ்டாகிராம், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதும், அந்த பெண்களுடன் அவர் பேசிய உரையாடல்கள் இருந்ததையும் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு காரைக்காலை சேர்ந்த பெண்ணை காதலித்து ஆசை வார்த்தை கூறி 6 மாதம் கர்ப்பம் ஆக்கியுள்ளார். இதுபற்றி இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் காரைக்கால் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது அந்த பெண்ணுக்கு ரூபாய் 5 லட்சம் கொடுத்து சமாதானமாக போய் உள்ளார். அதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டு தென்காசியை சேர்ந்த பெண்ணை காதலித்து ஏமாற்றியுள்ளார். இந்த நிலையில்தான் 2023ஆம் ஆண்டு கடலூரை சேர்ந்த இளம்பெண்ணை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி ஏமாற்றியதும், இதனால் அவர் சென்னை வந்து திருமணத்தை தடுத்து நிறுத்த முயன்றதும் தெரியவந்தது. தொடர்ந்து மணப்பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் லிஜினின் பெற்றோரை தொடர்பு கொண்டபோது அவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இதையடுத்து தங்களை நம்ப வைத்து ஏமாற்றி மகளை திருமணம் செய்து கொண்டதாக பெண் என்ஜினியரின் பெற்றோர் வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல பெண்களை காதலித்து ஏமாற்றி பணம் பறித்த காதல் மன்னன் லிஜினை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.